கவனிங்க, இந்த 19:20 மெய்யாய் தேவன் செவி கொடுத்தார், என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார். கவனிங்க கவனிங்க, மெய்யாய் அவர் சொல்லுகிறது. கவனிங்க, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். நான் இப்போ கேட்குறேன், மெய்யாய் நீங்கள் ஜெபம் பண்ணதில் கர்த்தர் செவி கொடுத்தாரா? கொடுத்துருக்கிறாரா? நல்லா யோசிச்சு சொல்லணும், நல்லா யோசிச்சு சொல்லணும். மெய்யாய் செவி கொடுத்தாரா? ஜெபத்தை கொடுத்தாரா? சரி, ஓகே, சந்தோஷம். இவ்வளோ நம்பிக்கை இருக்கிறதுக்காண்டி கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அது அடுத்து பாருங்க, என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், செவி கொடுத்தார், கேட்டார். இப்போ நம்ம ஜெபத்தை கேட்டார். கவனிங்க, செவி கொடுத்தார், கேட்டார். அதுக்கடுத்து என் ஜெபத்தை சரி, அவர் என்ன கேட்டார்? செவி கொடுத்தார். கவனிக்கிறீங்களா? செவி கொடுத்தாருன்னா பதில் கிடைச்சிருக்கணும்ல. எத்தனை பதில் கிடைச்சிச்சு? நான் ஜெபம் பண்ணினேன், எனக்கு கர்த்தர் இதை செய்தார். எத்தனை பதில் கிடைச்சிச்சு? இப்போ நான் கூப்பிட்றேன், அது என்ன பாஸ்டர்னு கேட்குது. உடனே பதில் என்ன வருது? இப்போ நமக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரா? என்ன பதில் கொடுத்துருக்கிறார்? என்ன ஜெபம் பண்ணினோம்? யாருக்காக ஜெபம் பண்ணினோம்? எதற்காக ஜெபம் பண்ணினோம்? அதற்கு ஏற்ற பதில் நமக்கு வந்ததா? அவர் செவி கொடுத்தாரா? பதில் கொடுத்தாரா? கேட்டாரா? பதில் கிடைச்சிருக்கணும்ல. நீங்கள் கவனிச்சிங்கன்னா செல்ஃபோனில் பேசும் பொழுது அடுத்த இதிலேருந்து என்ன செய்வாங்க? என்ன எங்கள் தொடர்பு இலைக்கு பேசுகிறான் போட்டுட்டோம் தான். செல்ஃபோன் எடுத்து பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு கட்டாயி தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்காரு, ஒரு சம்மந்தமே இல்லை. இப்போ இயேசு தொடர்பு எல்லைக்குள்ளே இருக்கிறாரா? எல்லை விட்டு வெளியில் இருக்காரா? எப்படிப்பட்ட ஜெபம் ஜெபிக்கிறோம்? அவர் கேட்குற மாதிரி ஜெபிக்கிறோமா? பதில் கொடுக்குற மாதிரி ஜெபம் இருக்கா? ஸோ இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கவனிக்கணும். இப்போ 18வது வசனத்தில் சொல்லுது, எனிசினம் அக்கிரம சிந்தை கொண்டிருக்கிறவர்களுடைய ஜெபம். கவனிங்களேன், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். கவனிங்க, இன்னைக்கு நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை, ஆனால் நம்முடைய சிந்தையை ஆராய்ந்து பார்க்கணும். இதயத்தில் என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறேன்? நியாயமாக யோசிக்கணும்.